இந்த உலகத்தில் பல வழிகள் உண்டு. நம் மனம் போன போக்கில் போகலாம், அல்லது பலரிடத்துல பல காரியம் உண்டு. ஆனால் சர்வ வல்லவரிடத்துல ஒரு காரியம்தான் உண்டு. அதை உணர்ந்த பக்தன் எப்படி அற்புதமான ஒரு காரியத்தை கேட்கிறார். வாசிப்போமா? சங்கீதம் 119 128. எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். பக்தனுடைய இதயத்தின் வாஞ்சியை பாருங்க. இதை கேட்கிற அன்பானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் இயேசுவை நான் ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள முக்கிய காரணமே என்னன்னா, அவரை ஒருவரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. வாய்ப்பை தருகிறார், மனதுருகி அழைக்கிறார். இதயம் உள்ளவர்கள், 6 அறிவு கொண்ட மனிதர்கள் அந்த அழைப்பையும் சத்தத்துக்கும் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்றாங்க. அவருடைய கிருபை பாருங்க. இங்க சொல்றாரு, நான் வெறுக்கிறேன், உன்னை நான் வெறுக்க வைப்பேன், நீ வெறுத்தாதான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் சொல்லல. அருமையான பக்தன் சொல்றாரு, நான் வெறுக்கிறேன், சகல பொய் வழிகளை வெறுக்கிறேன். குறுகிய நாளில இல்லைன்னா குறுக்கு வழியில பிறரை வஞ்சிப்பதும் அல்லது தீங்கு செய்வதும், பாவம் என்று தெரிந்தும் தெரியாது போல இருப்பது, இப்படிப்பட்ட பல வழிகள் உண்டு இந்த பூமியில. அன்பானவர்களே, நம்மை உண்டாக்கின சர்வ வல்லவர், அவர் காண்கின்றவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் தம்மை நோக்கி கூப்பிடும்படி அழைத்திருக்கிறார். தயவு செய்து சகல பொய் வழிகளையும் வெறுப்போமா? இன்றைக்கு மனிதனுக்கு செம்மையா தோன்ற வழி பல உண்டு, ஆனால் அவை எல்லாமே மரணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இன்று மனதுருகி தேவன் அழைக்கிறார். பக்தன் தன்னை அர்ப்பணிச்சனால சொல்றாரு, நான் ஆராய்ந்து பார்த்ததுல நீ சொன்ன வார்த்தைகள் செம்மை என்று அறிந்தனால சகல பொய் வழிகளில் நான் வெறுக்கிறேன். இந்த சக்தியை பலனை தேவன் தர ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, என்னுடைய ஜெபிக்கிற யாவருக்கும் இந்த உலகத்தை வெறுக்கிற சக்தியை தாரும். பொய் வழி எது, ஜீவ வழி எது என்பதை கண்டுகொள்ள கிருபை தாரும். இயேசு மூலமாய் பிதாவே, ஆமேன். உங்களுக்காய் திறப்பில் நின்று ஜெபிக்கிறவங்கள அன்பு சகோதர மணியை. காட் பிளஸ் யூ.